ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். அப்புறம் என்னப்பா லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே, புது வருஷம் வேறு வந்துருச்சு, ஏதாவது வீடியோ போடலாமல் அப்படி தேடும்போது தான் 2024 வந்த பெஸ்ட் அனிம்ஸை நான் ரேங்க் பண்ணலான்னு யோசித்தேன். அண்ட் இதில் வர எல்லா அனிம்ஸும் நான் பார்த்த அனிம் தான். ஸோ இந்த அனிம்லாம் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி நான் தான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையுமே நான் ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற அனிமே கைஜு நம்பர் 8. இது வந்து நார்மலான ஒரு ஸ்டோரி தான். லைக் ஒரு மிடில் ஏஜ்டு பையன் ஒருத்தன் அவன் லைஃப்ல அவனோட ட்ரீம் ஜாபான கைஜு சேர்த்து ஃபைட் பண்ற வேலையில ஜாயின் பண்ண அப்படின்னு போராடுவான். ஆனால் அவனுக்கு அந்த கைஜூஸை அவங்க அடிச்சு போட்ட உடனே க்ளீன் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை கிடைக்கும். பட் அதில் எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். பட் சடனாக ஒன் டே இவன் கைஜுவாக மாறிடுவான். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது, இதை வச்சுட்டு அவன் அந்த டீமில் ஜாயின் பண்ண விடுவாங்களா, அவன் எப்படி அவன் ட்ரீம் அச்சீவ் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த மொத்த கதையாகவே இருக்கும். இந்த சீரீஸில் காமெடி ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக கைஜூஸை காமிக்கிற விதம் இருக்குல்ல, அது செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த கைஜு நம்பர் 8 வந்து மாங்காவாக வந்தப்போ பெரிய லெவல்லலாம் ஃபேமஸ் ஆகலை. ஆனால் அனிமேவாக பார்க்கும்போது அந்த கைஜூஸ்க்கான மாஸ் எலமெண்ட்ஸு, மாஸ் மொமெண்ட்ஸ்னு அது எல்லாமே செம்மையாக இருக்கும். அனிமேவாக பார்க்கும்போது அது ஏன் மாங்காவில் ஃபேமஸ் ஆகலை அப்படின்றது புரியுது. ஏன்னா இது அனிமேக்குன்னே செதுக்கின கதையாக தான் இருந்துச்சு. ஸோ உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் கைஜு நம்பர் 8 பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 4ல் இருக்கிறது டீமான் ஸ்லேயர் ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க். அண்ட் இதோட சீசன் 1, 2, 3 வரைக்குமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு பர்சனலாக சீசன் 3 பெருசாக பிடிக்கல. பட் எஸ் நல்லா இருக்கும். பட் கம்பேரிங் அதர் 2 எனக்கு பெருசாக பிடிக்கல. ஆனால் சீசன் 4லேயுமே நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. பிகாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆனதே ரொம்ப ஸ்லோ தான். பட் நம்ம நினைக்கிற மாதிரியான ஆர்க் இது இல்லை. கம்ப்ளீட்டாக முசான் நேசுகவை தேடி வரான், அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து ஹாஷிரா சப்பாக காத்துட்டு இருப்போம்ல, அதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு சில ஹாஸ்டல்ஸ் கிட்டலாம் கம்மியான டைம் தான் எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் இவ்வளோ சொன்னாலும் யாராலையுமே சீசனோட எண்டிங் எபிசோட மறக்கவே முடியாது. மறக்கக்கூடிய சம்பவமாக அது. அதுவும் முசான் ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து வந்து உபியோசிக்கை போட்டு தள்ளும் போது அந்த அனிமேஷனுக்கும் சீக்வன்ஸுக்கும் அப்போ நம்ம ஹாஸ்டல்ஸ்லாம் ஜம்ப் பண்ணி அவங்களோட நிறைய ஃபார்ம்ஸை காட்டும்போது இருங்க பாய் அப்படின்னு முசான் இன்ஃபினிட் கேஸ்டில் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு லீடு கொடுத்து முடிப்பாங்க பாருங்க. எப்பா சான்ஸே இல்லை, செம்ம எண்டிங்கு. நான்லாம் இன்னும் அதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா சீசன் இப்படி தான் போகும்போது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் அடித்து மாசாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னென்னா கிபுட்ஸி முசான் நான் உன்னை கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு டாஞ்சிரோ சொல்ல, வாட் டாஞ்சிரோ அப்படின்ற மாதிரி சம்திங் நம்ம முசான் சொல்லி முடிக்கும் போது அங்கே ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க. எப்பா அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் டீமான் ஸ்லேயரோட இன்ஃபினிட் கேஸ்டில் இருக்க வெயிட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அப்படின்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது சோலோ லெவலிங். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டாக மாறிடுச்சு. அண்ட் இன்னொன்று, இது வந்து மாங்கா கிடையாது, மான்வா. ஸோ கொரியன் காமிக்ஸை பேஸ் பண்ண ஒரு அனிமே. அண்ட் இது மான்வாவை வந்தப்போவே எப்படா அனிமேவாக எடுப்பீங்க அப்படின்னு ரொம்ப பேர் தீவிரமாக காத்துட்டு இருந்தாங்க. பட் அது ரிலீஸ் ஆனதும் எந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சோ அதை அப்படியே சாட்டிஸ்ஃபையும் பண்ணிடுச்சு. அண்ட் மான்வாவாக வரும்போது இருந்த டீட்டெயிலை விட இது இன்னும் டீட்டெயில் அதிகமாக இருந்துச்சு. அதனாலேயே மான்வாவை படிச்சுட்டா போதும் அப்படின்னு இல்லாமல் அனிமே வரும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கணுன்னே நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாத அனிமே தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ஜனவரி மந்த்து நெக்ஸ்ட் சீசன் வேறு ப்ரீமியர் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் மரணமாக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த லைக் பண்ண தட்டி காமிங்க. நெக்ஸ்ட் 2வது இடத்துல இருக்கிற அனிமே ப்ளூ லாக். அண்ட் இந்த அனிமேவோட சீசன் 1 and 2 செம்ம ஹிட்டு. அண்ட் மாங்காவுமே நல்லா ஓடிச்சு. ஸோ சீசன் 3க்கான அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அண்ட் மெயினாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் நினச்ச மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை 100% எனக்கு பூர்த்தி செஞ்சிருச்சு. லைக் சீசன் 1 and 2லாம் பார்த்தீங்கன்னா டீமாக அப்படி இப்படின்னு விளையாடினாங்க. பட் இந்த சீசனில் ஒருத்தனோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி அவன் டேலண்ட்லாம் வெறித்தனமாக காமிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மற்ற எல்லாரும் டேய் நானும் வரண்டான்னு அந்த ஒரு வேகத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் செம்மையாகவே இருந்துச்சு. அண்ட் இவங்களோட அனிமேஷன் ஸ்டைல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ளூ லாக் நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் முதலிடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அனிமே பற்றி சொல்லணும்னா எப்படி? ஸோ இதை நீங்கள் செகண்ட் பிளேஸ்னு எடுத்துக்கலாம். அதை தாண்டி நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருப்பேன். பட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டுக்கு நான் ஃபஸ்ட் பிளேஸை வச்சிருக்கேன். ஸோ இந்த அனிமே நான் ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்கிறேன். என்னென்னா டான். இதோட மாங்காவே லைக் ஸ்டோரி, கேரக்டர், காமெடின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதோட ஒரு படி மேலே போய் அனிமேஷனாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. செம்ம என்ஜாயபிளாக அனிமே தான் நான் பார்க்குறேன். அண்ட் இதோட ரீச் வந்து சொல்லவே வேணாம், சும்மா ராக்கெட் மாதிரி பற்றிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒரு வருஷமும் கண்டிப்பாக ஒரு யூனிக்கான அனிமே வரும்ல, அதில் இந்த 2024 வந்த செம்ம அனிமேனா கண்டிப்பாக டான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் தமிழ் டப்பில் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஜாப்பனீஸில் தான் பார்த்தேன். பட் கேள்விப்பட்டேன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ கண்டிப்பாக டான் செம்ம ஒரு அனிமே தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஃபைனலாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற அனிமே, எனக்கு எத்தனை அனிமே பார்த்தாலும் இந்த அனிமே தான் ரொம்ப ஃபேவரெட்டு. அண்ட் அதோட இந்த வருஷம் சம்பவம்லாம் சும்மா பிளாஸ்டாக இருந்துச்சு. அது என்னன்னா ஒன் பீஸ்னு அழைக்கப்படுற த கோட் பீஸ் தான். லிட்ரலாக லாஸ்ட் 2023 கைடோவை டிஃபீட் பண்ணி கியர் 5 அப்படின்னு சம்பவம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வருஷம் ஐ மீன் 2024 இருக்கு. லா வர்சஸ் பிளாக் பியர்டு, சாங்ஸ் வர்சஸ் கிட்டு, 5 எல்டர்ஸ் ப்ளஸ் இமுசமா வர்சஸ் சாபோ,
அவைக்கண்ட் லுச்சி vs லூஃபி, கார்ப்போட கேலக்ஸி இம்பாக்ட் ப்ளஸ் கோபியோட ஹானஸ்ட் இம்பாக்ட் வரைக்கும் பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒன் பீஸ் மட்டும்தான் இந்த வருஷம் வருஷம் சம்பவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா கிரெடிட்ஸும் நம்ம ஓடா சென்சேக்கு தான். அண்ட் இப்போ தான் ஒரு லாங் பிரேக் எடுத்திருக்காங்க. லைக் லாஸ்ட்டாக அக்டோபரில் விட்டது நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த்தாக ரீஸ்டார்ட் ஆக போகுது. அதில் இன்னும் செமையான சம்பவம்லாம் இருக்குது. நான் மாங்கா படிச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஈகராக காத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் 2024 அனிமே குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ இந்த வருஷம் இன்னும் பயங்கரமான சம்பவம்லாம் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் இதை ஃபஸ்ட்டு வச்சிருக்கலாம் அதை வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டாக தான் எப்போவும் நான் ஒன் பீஸ் தான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இதை ஃபஸ்ட் பிளேஸ் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதை தவிர நிறைய அனிமே பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வேற லெவல் தரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.